வேற எந்த பெருமாள் கோவிலையும் இதை பார்க்கவே முடியாது. பெருமாள் கள்ளழகர் கோலத்துல கோவிலை விட்டு வெளியே பக்தர்களை தேடி வந்து பக்தர்கள் கொடுக்கிற பிரசாதங்களையும் உபசாரங்களையும் ஏற்றுக்கொள்வது. பொதுவா பெருமாள் கோவில்கள்ல அந்த கோவில்ல இருக்க மடப்பள்ளியில என்ன உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அதுதான் பெருமாளுக்கு நைவேத்தியமா படைப்பாங்க. வெளியில இருந்து பக்தர்கள் கொண்டு வர எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் அதை நைவேத்தியமா பெருமாளுக்கு படைக்க மாட்டாங்க. ஆனால் மதுரை சித்திரை திருவிழாவின் போது அழகர் மலையிலிருந்து புறப்படும் கள்ளழகர் மீண்டும் மலைக்கு போகிற வரைக்கும் ஏராளமான மண்டகப்படிகளில் படைக்கப்படும் பலவிதமான பிரசாத பொருட்களை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறாரு. இது மதுரை சித்திரை திருவிழாவிற்கே உரிய மற்றொரு தனிச்சிறப்பு. கூரத்தாழ்வார் கள்ளழகரை பற்றி அழகா ஒன்று சொல்றாரு. நீ எந்த ஜாதியாக இருக்கிறாயோ, நீ என்ன மதமாக இருக்கிறாயோ, நீ எந்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்கிறாயோ, அங்கிருந்து என்னை அன்போடு அழைத்தால் அந்த கூட்டத்தில் உங்களுடன் ஒருவனாக நானும் இருப்பேன் அப்படிங்கிற குணம் கொண்டவர்தான் கள்ளழகர்.